எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதிபட தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று கடிதம் வாயிலாக அழைப்பு விடுத்திருந்தார். அதில் குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்திற்கு அரசியல் கொள்கைகள், குடியீடுகள் தடையாக இருக்கக்கூடாது எனவும் 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளைப் போல் தமிழ்நாடும் கையெழுத்திட வேண்டும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்க தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை, இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கையே போதும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது நமக்கு எதுக்கிய வேறொரு மொழி ஆங்கிலம் இருக்கிறது. அதேபோல் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்கிறது. ஆக இந்த இருமொழி கொள்கையே போதும் என்பதுதான் எங்கள் கொள்கை என்று அண்ணா அப்பொழுதே உதாரணத்தோடு விளக்கி சொன்னார். அதைத்தான் கலைஞர் செயல்படுத்தினார். உயர்கல்விகளிலெல்லாம் எல்லா விதத்திலையும் தமிழ்கல்வியை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் தான். அதைத்தான் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பொறியியல் கல்லூரிகளிலே எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது. அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.